ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நாங்கள் டிமார்ட் ஷாப்பிங்க்காக வந்திருக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நான் வந்து 7:30க்கு மேலே தான் இங்கே வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமா என்னன்றது பார்த்துட்டு நான் ரொம்ப க்ரௌடாக இருக்கீங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நாங்கள் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். என் பசங்களும் நின்றுட்டுருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் சரி ஓகே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து குக்கிங்லாம் எதுவும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல, சமையல் வீடியோ கிடையாது. நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தேன். நம்ம சென்னை பூந்தமல்லி காட்டுப்பக்கம் பிரான்ச்சுக்கு வந்து போயிருந்தேன் டிமார்ட்டில். நான் வந்து கிராசரி ஐட்டம் தான் வாங்கலான்னு போனேன். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த நியூ பிரான்ச்சுக்கு நான் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து விருகம்பாக்கம் அந்த பிரான்ச்சுக்கு போயிருக்கேன் நான். சரி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டேன். நேற்று சண்டே போயிட்டேன், அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் வீடியோ எடுக்கிற ஐடியோட தான் போனேன். சரி எடுக்க முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. சண்டேன்றதுனால எல்லாரும் வந்து ஷாப்பிங் பண்ண வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, வீடியோ அதை எடுக்காமல் நான் என்ன வாங்கியிருக்கேன்றது மட்டும் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் நேற்று ஈவினிங் போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நான் என்ன வாங்கியிருக்கேன்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பேக்கில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். வந்து சீப்பு தான் வருது, அதனால் நான் ஃபஸ்ட்டு எது வருதோ நான் அதிலேருந்தே அப்படியே வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து கோம் வாங்கியிருக்கேன். இது வந்து 99 ருபீஸ் தான். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து வேறு ஒரு பிராண்டில் வந்து வச்சுருக்கிறேன். அதை விட இது கம்மி தான். அது 200, இது வந்து கம்மி தான், 99 ருபீஸ். நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம ஜூஸ்லாம் குடிக்க ஜார் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆமாம், இதுலேயே வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. டிமார்ட்டில் வந்து என்னென்னா கிளாஸ்வேர்ஸ்லாம் வந்து நம்பி வாங்கலாம். நல்லாயிருக்கும், குவாலிட்டி கம்மியாகவும் கிடைக்கும். வீட்டில் வந்து நம்ம நிறைய எங்கள் வீட்டில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிளாஸ்டிக் வந்து குறைக்கணுன்றதுனால நான் மொத்தமே வந்து கிளாஸ் கண்டெய்னராக ஒரு 5 இயர்ஸாக வந்து நான் மாற்றி அப்படி தான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் என்னால் தவிர்க்க முடியாத பிளாஸ்டிக் ஐட்டம் வீட்டில் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே கிளாஸ் வெர்ஸாக மாற்றணும்னு ஆசை. அதனால் நான் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் நிறைய வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற கண்டெய்னர்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 4 ஜார்ஸ் வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 போட்டிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 99 தான். இங்கே வந்து 99 தான். செம்ம ஒர்த்து. இது சூப்பராக இருக்கும். கிளாஸ் வேர்ஸ் தான். இந்த மாதிரி வந்து சில்வர் கலரில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நீங்களும் எப்பயாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா இதையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இது 89 ருபீஸ் தான். நம்மளோட வீடியோ பர்பஸ்க்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இதுவும் நல்லா இருக்குது. இது ஸ்மால் பிளேட்டு. இதுவும் வந்து பை 1 கெட் 1 தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 இதோட ப்ரைஸு. இதில் 2 வாங்கிட்டேன். அதேமாதிரி சர்விங் ஒரு இந்த மாதிரியான இது 39 ருபீஸ் தான். இந்த காஸ்ட்டுக்கு இதெல்லாம் வந்து செம்ம ஒர்த்தாக இருக்குது. நல்லா குவாலிட்டி, நல்லா திக்காக நல்லா இருக்குது. அதனால் சேஃபும் தான், ரொம்ப மட்டமான இதுவெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேகுங்க, இது வந்து 249. இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப்பு. நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இது 249. அதுக்கு அடுத்தது இந்த உடன் கரண்டி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 69 தான். 3 கரண்டி வரும். நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இதுவும் வந்து நம்ம வீடியோக்காக தான் வாங்கியிருக்கிறோம். வீடியோ பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோக்குன்னு கிடையாது. எனக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதை நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ நான் வாங்கி வச்சுருவேன். என்கிட்ட நான் அந்த மாதிரி தான் நிறைய கிளாஸ்வேர்ஸ்லாம் நிறைய இருக்குது, நான் வீடியோவில் காட்டினதில்லை. இது மாதிரி வந்து சரி நம்ம வீடியோவுக்கு மசாலாலாம் வந்து இதில் வச்சுப்பா உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இது வந்து 25 rupees ஈச், 25 rupees. இதில் நான் வந்து 4 pieces வாங்கியிருக்கேன், 4. அடுத்தது என்ன கிச்சன் ஐட்டம்ஸில் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்காக வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கட் ஷூ வாங்கியிருக்கேன். நான் என்ன வாங்கியிருக்கனோ அதனால காட்டுறேன். நீங்கள் வீடியோவில் ஏன் இதை செப்பல்ஸ்லாம் கூட காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து 349 இதோட ப்ரைஸு. அவங்க ரெகுலர் வேர்க்காக கேட்டிருந்தாங்க, அதனால் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கடுத்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஒரு ரெகுலர் வேர்ஸ்க்கு ஸ்லிப்பர் எடுத்திருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 179. மில்க் பிஸ்கெட் இது வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எங்கே இருக்குது? இது 110 என்னமோ நினைக்கிறேன் இது. ஆனால் வந்து 90 rupees இது. 90 rupees இது. அடுத்து கோம். இதுவும் வந்து செட் ஆஃப் கோம் தான். 59 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கோமுமே இதில் சேர்ந்து இருக்குது, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து எங்கள் பாப்பாவுக்கு பென் கேட்டாங்க, அதனால் பென் வாங்கியிருக்கிறாங்க. இதோட இது என்ன சொல்லியிருக்கேன், 35 rupees தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்குது, 5 பென் இருக்குது இதுக்குள்ளே. எங்கள் குட்டி பாப்பாவுக்காக ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கோம். 2 ட்ரெஸ் தான் வாங்கினேன், அதிகமாக இல்லை. இதை காட்டுறேன். இது வந்து ரெகுலர் வேர்க்காக நான் வாங்கியிருந்தேன், சும்மா வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. இன்னொன்று இங்கே இங்கே இருக்கு. இது வந்து 99 rupees தான். இந்த டிஷர்ட் வந்து 99 தான். அதில் 2 எடுத்திருந்தேன். இது எங்கள் குட்டி பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 99 தான். நல்லா இருக்குது, ரெகுலர் வேர்க்காக நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒன்று. இதுவும் 99 தான். இப்போ வந்து சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால நான் வந்து ஒரு சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு 2 பீஸ் மட்டும் வாங்கினேன். இப்போ சண்டேனால ரொம்ப க்ரௌடுன்றதுனால பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஏன்னா எதை எடுக்கிறது எல்லாரும் அப்படி ரொம்ப நச்சான்னு இருந்ததுனால ரொம்ப முடியல, அதனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு நாள் ரிலாக்ஸ்டாக போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக் எடுத்து போடுறேன், ஷாப்பிங் வ்ளாகு. இது வந்து 29 rupees வந்து ஹேண்ட் கச்சிப்பு ஃபேஸ் டவல் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுவும் வந்து ஃபேஸ் டவல் தான், 59 rupees. இது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து, அதனால நான் இது வாங்கியிருந்தேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அப்புறமா பில்லோ கவர்ஸில் வந்து 49 rupees. இந்த பில்லோ கவர் வந்து 49. இதில் வந்து 2 எடுத்திருந்தேன். எந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு நேற்று. அதனால் நீங்கள் வந்து காட்டுப்பாக்கம் பிரான்ச் டிமார்ட் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சண்டேலலாம் போகாதீங்க. சண்டேல போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அதனால் நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு எது வேணும்னு சூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து நார்மல் டேஸ்லேயே வந்து நீங்கள் போகலாம். வீக் எண்டில் போகாமல் வீக் டேஸ்லேயே போங்க. இதுவும் 29 rupees. இதுவும் ஒரு சின்ன கட்சிப் தான். இது பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கும் கொடுக்கலாம், ஃபேஸ் டவலாக யூஸ் பண்ணிக்கலான்றதுனால நான் இது மாதிரி 2 வாங்கினேன். அதுக்கு அடுத்தது இது வந்து பாட்டம். இது வந்து பாட்டம் பாப்பாவுக்கு. இதுவும் 79 rupees தான். இது மாதிரி 2 கலர் வாங்கியிருக்கேன். இந்த நேவி ப்ளூவும் இந்த பிஸ்தா கலரும் வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும் குட்டி பசங்களுக்கு. இப்போ சம்மர் டைம்னால இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டோ இது மாதிரி போட்டுவிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம்மா, அந்த லாஸ்ட் அந்த பையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன பையிலடா? ஒன்றும் இல்லையடா. இல்லை, என்ன இருக்கு நீங்களே பாருங்க. அதெல்லாம் வேணாம், எதுக்கு காமெடியா? நீங்க எதுக்காக டிமார்ட் போனீங்க?
டிமார்ட் நான் கிராசரி ஐட்டம் வாங்கலாம்னு வாங்குனீங்களா? இல்ல நான் கிராசரி வாங்க தான் சரி காமிங்க, அந்த பொருளை காமிங்க. அப்புறம் சிரிப்பாங்க எல்லாம். சரி அது பரவாயில்ல காமிங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. சோப்பு, அப்புறம் ஆயில், ஆ அதுக்கப்புறம் வேற இல்ல. இது உனக்கு மாய்ஸ்சரைசர் வாங்கினது அவ்வளோதான். இது நிவ்யா மாய்ஸ்சரைசர். இது வாங்க தான் போனீங்க, அப்போ இது வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிராசரி ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வாங்குற ஐடியா எனக்கு எதுவுமே இல்லை. கிராசரி வாங்கலான்னு நான் போனேன். சரி நியூ பிரான்ச்சில் வந்து எப்படி இருக்குது, நான் ரொம்ப நாள் ஆச்சு அது ஓப்பன் பண்ணி, ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ தான் போனேன். அதனால் வந்து சரி கிராசரி வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டு போய் எடுத்தா ரொம்ப க்ரௌடில் ஒன்றுமே முடியல. அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ்மின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்து வழி விட சொல்லி அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு வழி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து நம்ம களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் முதல்ல எடுத்தது தான் இந்த ஐட்டம்லாம். இது மட்டும்தான் கிராசரி ஐட்டமில் சோப்பு. அது என் பாப்பா கேட்டாங்க, ஏம்மா இங்கே பக்கத்து கடையிலலாம் இந்த சோப்பு கிடைக்காதா, டிமார்ட்டில் தான் கிடைக்குமான்னு கேட்டாங்க. இல்லை நான் மளிகை சாமான்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் கிராசரி வாங்க போயிட்டு என்னுடைய வேறு மாதிரி மாறிடுச்சு. அதனால் இது 2 மட்டும்தான் அந்த ஐட்டமில். இது காட்டினா சிரிச்சிருவீங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு காட்டல, எங்கள் பாப்பா காட்ட சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து சென்னையில் இருக்க பூந்தமல்லி காட்டுப்பக்கம் டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா வந்து சண்டே மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா சண்டேவும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நேற்று ரொம்பவே வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் நீங்கள் வீக்கெண்டில் போகாமல் வீக் டேஸ்லேயே வந்து போங்க. அவ்வளோதான். நான் என்ன வாங்கியிருக்கனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ நான் எப்போயாவது நான் ஒரு கடாய் வாங்கலான்னு தான் பார்த்தேங்க. ஸ்டீல் கடாயெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், ஆஃபர் போட்டிருப்பாங்க. அது நேற்று கிடைக்கல எனக்கு. அதுக்காக தான் மெயினாக நான் போனேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனேன்னா உங்களுக்கு ஷாப்பிங் vlog வந்து போடுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.